ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்மாஸ் கிச்சன். இன்னைக்கு எபிசோடில் நாம் பார்க்க போகிறது ஒரு நான்வெஜ் ரெசிபி. என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் தான். இந்த டேஸ்டி அண்ட் ஸ்பைசி சிக்கன் மசாலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் சூடாகட்டும். நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி அதை ஆயில் சூடான பிறகு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நாம் வதக்கலாம். நான் செய்ய போகிறது ஒரு 1/2 கிலோ சிக்கன். அதுக்கு நான் இந்த அளவு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கின பிறகு இந்த அளவு வதங்கினா போதுமானது. இப்போ நம்ம 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நாம் அதையும் நல்லா வதக்கலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். நான் இப்போ இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2-3 மினிட்ஸ் இது நல்லா வதக்கினாதான் நமக்கு அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு அரோமா வரும். அது வரைக்கும் நாம் வதக்கிக்கலாம். நான் ஆயில் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல அரோமா வருது. இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அந்த தக்காளி அப்போ நல்லா மேஷ் ஆகும். இப்போ தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் தயிரும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அதை நான் வச்சுருந்தேன். இப்போ அதை தான் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நம்ம நல்லா அதை வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு நாம் அதை மூடி வைக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதில் எவ்வளோ வாட்டரியாக இருக்குது. இந்த டைமில் நாம் எடுத்து வச்ச மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் வச்சுருக்கேன். நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூளும் சேர்த்து. இப்போ இதில் 1 ஸ்பூன் நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது ஹோம்மேட் கரம் மசாலா தான். அந்த ஹோம்மேட் மசாலாவில் ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 2 பட்டை துண்டு, ஒரு 5 வரமிளகா, ஒரு 4 ஸ்பூன் வர கொத்தமல்லி, 4 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், ஒரு ஜாவித்ரி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு அண்ட் 2 பிரிஞ்சி இலை. இது எல்லாத்தையும் நான் ஒரு கடாயில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பவுடரை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்ததில் நான் 1 ஸ்பூன் தான் இதில் சேர்த்துருக்கேன். மிச்சதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் போட்டு அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். நான் அந்த மேரினேட் பண்ணி வச்ச பாத்திரத்தை வாஷ் பண்ணி இதுலேயே நான் ஊற்றிருக்கேன். அண்ட் உப்பு இதில் எப்படி இருக்குன்னு இப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 15 மினிட்ஸ்
நல்லா வேகட்டும், மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை நான் சாப் பண்ணி அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இப்போ சப்பாத்தியோ, பரோட்டா, தோசை, இட்லி ஆர் ஸ்டீம் ரைஸ் கூட இதை வச்சு சாப்பிட்ணுன்னா இந்த கன்சிஸ்டன்சிலேயே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறதால இன்னும் இதை கொஞ்சம் நான் ட்ரை ஆக்குறேன். இந்த சிக்கன் மசாலா ரசம் சாதத்துக்கூடையும் சாம்பார் சாதத்துக்கூடையும் ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். இது ரொம்ப டேஸ்டியும் கூட. இப்போ நான் ஃப்ளேமை வந்து அதிகமாக வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கிறேன். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் எனக்கு லைக் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். செய்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இது பிளேட்டிங்க்கு ரெடியாக இருக்குது. நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். இது வரைக்கும் நீங்கள் இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.